ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல செம்ம காமா இருக்காரு ப்ரோ. அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. வெறித்தனமா இருக்கு. சொருகுறாரு ப்ரோ. விஷுவல் அவர் லுக் எல்லாமே மாஸ் ப்ரோ. பாஸ்ட் பிரசன்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ப்ரோ எல்லாமே அல்டிமேட் ப்ரோ. இது ஒரு சம்பவம் இருக்குது. எல்லாரும் பாவாடை கட்டு சுத்த போறானுங்க. வேற லெவல் ப்ரோ. இப்பதான் வெரி விஷுவல் எப்படி இருந்துச்சு? செம்ம அதுவும் நெக்ஸ்ட் வாரம் பாரு. போட்டு குத்துறாரு. சம்பவம் பண்ணிட்டாப்ல. எப்படி நடிச்சிருக்காரு? தளபதி எப்பயுமே வேற மாதிரி தான் தலைவர் நடிப்பாரு. மூச்சு விட முடியல அந்த அளவுக்கு கத்தி தொண்டங்கெல்லாம் வலிக்குது. வேற நீ சொல்லவே தேவையில்ல. ஃபைட் எப்படி இருக்கணும் வேற மாதிரி. ட்ரைலர் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எப்படி சொல்றாங்க? பாக்குறீங்க எப்படி இருக்காரு ஸ்கிரீன்ல? சூப்பரா இருக்கு ப்ரோ. செம்ம ஃபயரா இருக்கு ப்ரோ. ஒரு சீன் சூப்பரா பண்ணிருக்காங்க. தளபதி கரியர்ல மட்டும் இல்ல, இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில இதுதான் வந்து ஹையஸ்ட் ஹைப்ட் அப் மூவி ஆஃப் ஆல் டைம். வேற லெவல் இருக்க போகுது அப்படியே கலெக்ஷன். ட்ரைலர் பார்த்தாலே தெரியுது ஃபுல்லா ஆக்ஷன் தான். இந்த படத்துல எப்படின்னா வேற மாதிரி இருக்காது. இது வரைக்கும் தளபதியை பார்க்காத லுக்கில் அப்படி காட்டுறாங்க. முடியலாம் மாசா வச்சுக்கிட்டு ஜாடியில் நைட்டை வச்சுக்கிட்டு தளபதியை வேற லெவலில் இருக்காரு. அதனால படம் சூப்பராக இருக்கும். நம்பி பார்க்கலாம். அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இந்த படம் எடுத்தது வந்து இந்த படம் தான் டாப்ல இருக்கும். தமிழ் சினிமாவிலே நம்பர் 1 இடத்துல இந்த படம் இருக்கும். பிளாக் பஸ்ஸும் மேலே போயிடும். படம் 2000 கோடிக்கு வசூல் அடிக்கும். நம்பிக்கையாக பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்த்தேன். எப்படி இருக்கு? மாசு. தளபதி எப்படி நடிச்சாரு? தளபதி நடிச்ச தளபதி தான் ஹாலிவுட் ரேஞ்ச். ஹாலிவுட்டே கிடையாது. நம்ம தளபதி தான் அழிக்க விட்டுருக்காரு. கரெக்டாக விட்டாரு. அண்ணன் தளபதி வந்தாலே பயங்கரமா தான் இருக்கேன். வெற்றி தான். ப்ரோ ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? எப்படி ப்ரோ? பார்த்தாச்சு ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. ட்ரைலர் சூப்பரா இருக்கு. தளபதி தளபதி விஷுவல்லாம் எப்படி இருக்கு? தளபதி ஸ்கிரீன்ல பாத்துருக்கீங்க எப்படி? வேற லெவல். பரமசிவம் வேற லெவல் பண்ணிருக்காங்க. சம்பவம் 1000 கோடி கன்ஃபார்ம். விஜய் கரியர்ல தான் நம்பர் 1. நீங்க அவன் தான் அடுத்த சிஎம் அவர் வரணும். ஆனால் வரக்கூடிய ஆளு தான். ஆனால் கட்சி சரியா என்ன இது பண்ணாமல் இருக்காரு. டெஃபினெட்லி அடுத்த பீரியட் சிஎம் அவர் தான். அவருக்கு 2026 ஒரு சிஎம் உட்காருவாங்க. அடுத்த சிஎம் விஜய் தான். ப்ரோ ஒரு சீனும் வந்து செதுக்கி வச்சுக்கிறாரு ப்ரோ. நீ வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. இதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குது ட்ரெய்லரை. ஒரு சீனும் ஒரு இதுவும் அதான் தளபதி விஷுவல் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் விஜய் பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சீனும் சரி அவரோட ப்ரோ. அதான் நான் இப்போ சொன்னேன் பேன் இந்தியா படம் ப்ரோ. இது 1000 கோடியா 2000 கோடி எழுதி வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் ஆபீஸ் கிங் எழுதி வச்சுக்கோங்க. தளபதி மட்டும் தான். ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் அவ்வளவு அருமையா எடுத்திருக்காரு. அவருக்கு அழகு அவ்வளோ ஒரு கெட்டப்ல 2 கெட்டப்ல அவ்வளோ மாசா சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்ல அவ்வளோ சூப்பரா இருக்காரு. செம்ம லுக். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அரித்தனமா இருக்கு. தளபதிக்காகவே எத்தனை தடவை இந்த ட்ரைலரே நான் பார்ப்பேன். என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மூச்சாங்க தளபதி அப்படியே நிக்கிறாரு. வேற லெவல். ப்ரோ எப்படி இருக்கு? ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ. வேற லெவல். எக்ஸ்பெக்ட் பண்ணி பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதோட டபுள் ட்ரிபிள் மடங்காக இருக்குது ப்ரோ. அந்த மாதிரி இருக்குது. 1000 கோடி கண்டிப்பாக வச்சிருக்கோம். தளபதியோட விஷுவல் எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறீங்க. எப்படி செம்ம ட்ரீட். இது செம்ம ட்ரீட் ப்ரோ. ஃபேன்ஸுக்கு எல்லா ஃபேன்ஸுக்கும் செம்ம ட்ரீட் ப்ரோ. வேற மாதிரி இது 1000 கோடி கன்ஃபார்ம். 1000 கோடி கன்ஃபார்ம். சான்ஸே இல்லை. தெரியுது ஃபயர் தெரியுது. என்னடா வச்சு என்னடா டிஷ்யூன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கணும்.